பதுக்கலை செய்யும். ஆத்மான் என்ன இடத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்க மெத்தாகும். நான் பேப்பர் கஷ்டம் இல்லை, படிப்பு இல்லை என்பதை நான் கொண்டீங்கன்னா சரி. எல்லா பேப்பர் இந்த பேப்பருக்கு நான் பழக்கமாக செக் பண்ற பேப்பருக்கு யாருமே 85 மேல் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி பேப்பர் ஈஸி எனக்கு தெரியும். இண்டெக்ஷன் இல்லைன்னா சொல்லுங்க.
கிளாஸ் முடிய அதே சார். ஒரு 10 கேளியா? 5 நிமிஷம் தான். இப்ப சொன்னா விடிய 6 முதலே கால் இந்த பேப்பர். இது அங்கால இந்நேரம் 5 சிஆர்சி பேப்பர் 6 திருப்பி 2025 பாஸ் பேப்பர் திருப்பி செய்யறேனா? 2025 பாஸ் பேப்பர் திருப்பி செய்யறேன். 2025 பாஸ் பேப்பர் திருப்பி செய்யறேனா? இதான் இதோட உங்களோட கிளாஸ் ஃபுல்லா முடியும். யோசிப்பாங்க இப்பயே செய்து கொண்டு கேட்க இந்த மார்க்ஸ் எழுதுண்டா ஒரு மாதம் கிட்ட லீவா இருக்க போறீங்க. யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்தவரை நான் பேப்பர் கஷ்டமா செக் பண்ணேன். கேள்வியில ஒரே ஒரு பிள்ளை தான் மாட்டேன், ஒன்றுக்கு மட்டும் ஓப்பன். இது வரைக்கும் கேள்வியில பிள்ளை இல்லை. செய்ய பிள்ளை இருந்தா பார்ப்போம்.
அதான் அந்த வெள்ளைக்கிரி எல்லாம் தனி விட்டு இருக்கா வேற அடுத்து வாடிங்கிற மாதிரி 25 இருபது வெள்ளைக்கிரி போகுது 25 வந்துடும் இல்லை இதை கொப்பிக்க இருக்க இந்த எக்ஸாம் வந்து நீங்க செய்யலைன்னா நீங்க என்ன இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது சரியான அதையும் யோசிச்சுக்கொள்ளுங்க எக்ஸாம் வந்து செய்தாதான் அது எல்லா பாடம் தெரியும் கொஞ்சம் நாங்க புரிஞ்சு கொள்ளலாம் போனோடைய படாமா
உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் ஒரு 2 3 நம்பரே ஒழுங்கா எழுத பிள்ளைகளுக்கு இருக்கு. காட்டை பார்த்து இந்த கும்ப எழுத இல்லைன்னா என்ன எக்ஸாம் காட்டை பார்த்து எழுதுவீங்க? காட்டை பாட்டு இங்க எழுது. சூம்ல இருக்கிறாங்க 34 பேர் எக்ஸாம் செய்ய வேண்டிய இடத்துல 9 பேரா எக்ஸாம் செய்கிறீங்க. சரியானே? எனக்கு எக்ஸாம் செய்யறேன்டா எனக்கு என்ன அடுத்த முறை செய்ய நான் பேப்பர் குறைச்சி தான் அடிப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம இருந்து எக்ஸாம் இருந்து செய்யற மாதிரி வராது. அது என்னுடைய எக்ஸாமுக்கு 20 25 மார்க் எடுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னால் ஃபைனல் எக்ஸாம் சிக்கு மேல வேறு. ஆனால் என்னுடைய பேப்பர் இந்த முறை ஈஸி. நான் அடிச்சோட பயங்கர ஈஸி. ஆனா நான் கஷ்டமா பண்ணேன். ஆனா ஏன் நீங்க குறைஞ்சிங்கன்னு தெரியாது. திருத்தின பிள்ளையா அப்படியே இருக்கா? எனக்கு ரீசெக் பண்ணியாச்சு. 2 3 ரீசெக் பண்ணி தான் ஃபைனல் மார்க்ஸ் போட்டுருக்கு. 1 2 எரர் இருக்கு, மில்லியன் இல்லை. ஆகவே அது வளமையா வார எரர் இருக்கும். மற்றபடி ஓகே. நான் ஒரு 4 2 3 தான் திரும்பி பார்த்தேனா. சரியானே? ஏன் நான் வாரலாம போற நேரே போனாலும் அங்கால டேர்ம் எக்ஸாம் தொடங்கிடும். மெனக்குழப்பமா போயிடும். கொஞ்சமா எக்ஸாம் திருந்துவோம்ன்றதை நேரே போட்டேன்னு நோக்கம். வளமையா அன்றைக்கு இரவு போறேன்னா ஒரு நாள் பிந்தி போடுறது. கேள்வி போவோம். இதான் இந்த மார்னிங் கிளாஸ்ல செய்யற கடைசி பேப்பரா இருக்கும். சனி ஞாயிறு மார்னிங் 6 இந்த பேப்பர். பின்னேரம் 5 சிஆர்சி பேப்பர், கொழும்பு வணிக பேப்பர் 5ஆம் தவணை. அதை நேற்றைக்கு ஒரு 10 கேள்வி செய்யிட்டேன். அதே மாதிரி 6 திருப்பி அந்த 2025 பாஸ் பேப்பர் கேட்டபடியால 2025 பாஸ் பேப்பர் திருப்பி செய்யணும். 2026 25 பாஸ் முழுமையா செய்யறேன். சரியான பாஸ் பேப்பர் பார்ட்மெண்ட் முழுமையா செய்யறேன். 3 இடமும் பார்ட்மெண்ட் தான். சைனாறு விடிய பார்ட்மெண்ட், பின்னேரம் பார்ட்மெண்ட். இது வந்து மினிஸ்ட்ரியால வந்த பேப்பர். இதுல பிழை இருக்குது. பிழை வளமை வருந்தானே. அது வளமையா செட் பண்ணாலும் ஃபைனல் பேப்பர்லேயே பிழை வரும். ஆனால் 1 2 எரர் இருக்கு. எரரை திருத்தி நாங்கள் செய்தோம்னா சரி. பேப்பர் பிழைன்னு சொல்லக்கூடாது. 1 2 பிழை இருக்கும். அதை நான் திருத்தி சரியாக படிச்சதா சரி. சரியானே? கேள்வி போவோம். இனி அதானே சீரியஸா கொஞ்சமாக ஒன்று படிச்சுங்க. சரி பெற்றாரு. இது காலம் காணும். கிட்டத்தட்ட உங்களை அக்கௌண்ட்ஸுக்கு நான் 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்ட இருக்கு. சரி, அதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு டைம் இருக்கு. இனி கொஞ்சத்தை குறைச்சு நீங்களா, அதாவது கடைசி நேரம் பாட கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்கா வந்து நீங்களா வந்து ஃபேவல் வரைக்கும் ஒழுங்கா வந்து நீங்களா அந்த மிச்ச டைம் இருந்து படிப்பீங்கன்னா நீங்க சாதிக்கலாம். சரியான ஒரு P2Cயோ நல்ல 3C டொப்போ ஒரு 200 ரேங்க் உள்ள இருந்தா நீங்க எந்த யூனிவர்சிட்டியும் போகலாம். அதுவும் கூட இருக்கு. சரியானே? அவை வெளிநாடும் போயிடலாம், பிரச்சனை. உள்நாட்டிலையும் பிரச்சனை. அதுல நீங்க சாதிக்கணும்னா அது உங்களுடைய இருக்கு. சரியானே? ஏதாவது ஆர்டிஎம் மார்க்ஸ் எக்ஸாம் செய்து இல்லைன்னா என்ன சொல்லுங்க. சரியானே? 39% தான் கணக்கிட்ட பாடம் பாஸ் வீதம். போன முறை கணக்கிட்ட பாடம் பாஸ் வீதம் கஷ்டமான பேப்பர் 62 63% கணக்கிட்ட பாடம் மட்டும். சரியான இந்த ஒரு ஓயல் பாஸ் வீதம் தெரியும். ஏஎல் படிக்க தகுதியானாக்கள் ஏன்னா 3 லட்சம் பேர் எடுத்து 2 லட்சம் தான் தகுதி பெற்றிருக்கேன். இங்கே தகுதி குறைய உங்களுக்கு முதல் பார்ட் 1 எப்படி செய்யறேன்னு தெரியாது. எக்ஸாம் சீரியஸ் தன்மை தெரியாது. சரியான எக்ஸாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பேப்பர் செட் பண்ண தெரியாது. சரியோ பிள்ளையோ எக்ஸாம் செய்தே தீரும். இது மார்க்ஸை கூட்டி எடுக்கலாம். பேப்பர் செய்ய வார வள்ளிக்கெல்லாம் செய்ய தொடங்க விட்ட பிள்ளையை திருத்திக் கொள்ளலாம். அது உங்களோட இளையரு. மற்றது உங்களோட ஒரு முக்கியமான கிளாஸுக்கு இருக்கிறீங்கன்னா மற்றோட கதைக்க நீங்க வகுப்புலையும் கதைச்சு அங்கேயும் கதைச்சு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியோசனம் இல்லை. உங்களுக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. உங்களுக்கு வார மார்க்ஸ் யாருக்குரியது? உங்களுக்குரிய மார்க்ஸ் தான். விளங்கான உங்களை விட 2 பிள்ளைய கொண்டு போட்டு இந்த பேப்பரை பெயில் எடுத்த பிள்ளை 2 எடுத்து சொல்லக்கூடாது. ஓஎல்கார அப்படிதான் சொல்லி கொண்டிருக்கேன். முன்னோடி பரீட்சைக்கு பெயில் எடுத்த மாணவி என்னென்ன ஓஎல்ல ஃபைனல் எக்ஸாம் எடுக்கலாம். அது பிள்ளை என்ன காட்டுவது? அதுக்காக நீங்க படிக்காம விட்டு போட்டு கீழே இந்த புள்ள மேல வந்தோடனே இதுக்குள்ள எல்லாம் இருக்கு உங்களுக்கு சில நேரம். அது உங்களோட வீக்னஸ். அது புள்ள படிச்சு முன்னுக்கு வரலாம். அது புள்ள என்ன இல்லான்று அவை ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க முன்னுக்கு வாரது உங்களோட இலைய இருக்கு. அப்ப காலம் இருக்குது.
வடிவா பயன்படுத்துங்க. எக்ஸாம் ஏர்லியா வைக்கிறான், கிட்டத்தட்ட ஃபைனல் எக்ஸாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னுக்கு வைக்கிறான். அவனுக்கு ஒன்ன ரீசன் சொல்லிட்டான், 4 மாதம் முன்னுக்கு. வளமையான பட்ஜெட் காலம் இருந்தது, உங்களோட வரைக்கும் அந்த காலம் இல்லை, சிலபஸ் முடிஞ்சது, காலமே. ஆகவே நீங்களாம் அவன் பேப்பர் அதுக்கு ஈஸியா செக் பண்ணுவான்னு இல்லை, வளமையா இப்ப இந்த பேப்பர் ஈஸி, எல்லாம் படிப்பிச்சா நோட்ஸ். ஆனா பிள்ளை எழுதுகளே அப்படிதான் யோசிங்க இல்லைங்க, அப்படிதான் நீங்க பார்க்கும். அவை இது உங்களோட இலான் இருக்கு, மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது உங்களால முயற்சி செய்து தான் முடியும். உணர்ந்து படிங்க. அம்மாக்கா படிக்காங்க, அப்பாக்கா படிக்காங்க, பேருமாருக்காவும் படிக்காங்க, உங்களுக்காக மட்டும் படிங்க. அது உங்களோட இலான் இருக்கு. என்ன மாதிரி நான் படிக்கணும், என்ன செய்யணும்னு யோசிக்கிறது உங்களோட இலை இருக்கு. கேள்வி பாருங்க, சொன்னே மினிஸ்ட்ரினா பார்ட் 2 பேப்பர், அதை நான் என்எஸ்சிக்காரரை செய்து கொண்டிருக்கிறேன். அதில் விட வந்தோன்னா நான் பிடிஎஃப் பண்ணி போடுவேன். அதுக்கு 3 மந்த் இல்லை, சிங்கள மீதெல்லாம் பேப்பர் இருக்கு. சரியான கேள்வியில பிள்ளை இருக்கு, அதுக்கு என்ன மேனேஜ் பண்ணி செய்வோம். பார்ட் 2 செய்து கொண்டு போடுறேன், பார்ட் 2 செய்ய தந்தமும் பெறாது, பார்ட் 1 ஃபுல்லாக செய்து வரும். சரியானே, அதுக்குரிய விடை நான் பிடிஎஃப் பண்ணிட்டு போறேன், நீ இப்படியே செய்யுங்க. அந்த விடையை பார்க்க பிள்ளை விளங்காண்டி நடக்க வேணும். சரியானே, ரைட். ஒரு நிறுவனத்தின் கணக்கின் பிரதான நோக்கத்தை மிக சரியா வெளிப்படுத்தும் கூட்டு பின்வரில் இது. அப்ப இந்த கேட்ட கேள்வி கணக்கீடு, அல்லமனமோ கணக்கீடு. வளமையா இந்த கேள்வியா முதலாம் கேள்வியா வரணும். 2018ஆம் ஆண்டும் 2025ஆம் ஆண்டும் இந்த கேள்வி வரைய. சரியா, அந்த பேப்பர் கொடுத்துருவோம். அப்ப கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை சரியா விவரிப்பது எத்தனையாவது விடை? நிர்வாகத்தின் மீது அக்கறையுள்ள தீர்மானிக்கும் நிதிசார் தகவலை வழங்குகின்றது. நிதிசார் தகவலை வழங்குகின்றது. அடுத்தது நிர்வாகத்தின் மீது அக்கறையுள்ள வெளிநபருக்கு மட்டும் தீர்மானிக்கும் தகவலை வழங்குகின்றது. கணக்கெட்டுக்கு என்னென்ன வேறும்? கணக்கெட்டுக்கு என்னென்ன வேறும்? உள்வாரியம் வேறும், வெளிவாரியம் வேறும். ஆகவே வெளிநாடு நபர்களுடைய விடப்பிழை. நிர்வாகத்தின் மீது அக்கறை ஒன்றனுக்கு பொருளாதார பிரதிபலனை மதிப்பீடு செய்ய தகவலை வழங்குகின்றது. நிறுவனத்தின் மீது அக்கறை ஒன்றாக தீர்மானம் மேற்கொள்ள முக்கியம் நிதி மாற்றம் என்ன தகவல்? நிதி சாரா தகவல். இவங்களுக்கு கணக்கு கேட்டபடியா, இப்ப நிதி கணக்கு கேட்டிருந்தால் நிதி சார் தகவல் மட்டும்தான், நிதி சாரா வரா. சரி, அப்ப இது கணக்கு வரைக்கும் நிதி கணக்கிடும் பேரும் என்ன பேரும்? முகாமை கணக்கிடும் பேரும். முகாமை கணக்கு என்ன வரும்? நிதி சாரம் பேரும், நிதி சாராம் பேரும். அதே மாதிரி அக்கறை உண்ட அனைத்து தரப்பினரும் பேரும். ஆகவே நிதி கணக்கெடுக்கு பாரதம் இருக்குது, முகாமை கணக்கு பாரதம் இருக்குது. விடை பொருத்தமானது 4ஆகும். ஆனா சில பேர் முதலாம் விடையும் போட்டிருக்கலாம். 5ஆவது விடை நிர்வாகத்தின் மீது அக்கறை கொண்ட பொருளாதார வளங்களை பயன்படுத்துவதற்கான தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான தகவலை வழங்குகின்றனர். பொருத்தமான விடை 4ஆவது விடையை போடும். பொருத்தமான விடை 4ஆவது விடை. முதலாக 4ஆவது. அடுத்து போங்க. வினாக்கள் 2, 3 ஆகியவற்றை படியளிக்க பின்வரும் தகவலை பயன்படுத்துக. இறந்தன் வியாபாரத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்க நடைபெற்ற நிலை. சரி, இறந்தன் வியாபாரத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்க நடைபெற்ற நிலை. 30,000 கிரியமான பண்டங்கள் 50,000 காசு விற்பனை. வியாபார பணம் கடனை கொள்ளவர். கடனை கொள்ள வழி திரும்ப பண்டங்கள் 2,000. செலுத்திய காப்புறுதி இத்தொகையில் 1,000 அடுத்த காலப்புக்கு முற்பணம். 20,000 கடனை தீர்க்க கடன் கொடுத்தோன்னு 12,000 காசு செலுத்தப்பட்டது. 1/5/2026 காசு மீதி. சாந்தம் வியாபாரம் மேற்படி கொடுக்கல் வாங்க 30/5/2026 ஏற்பட்ட தேறிய தாக்கு. 1 பிளஸ்ல வரும், எல்லாம் மைனஸ்ல வரும். கணக்கெடுத்தாம கேட்டு 3ஆம் கேள்வி முடிவேந்த வேறதுக்கான தேறியலாகும் காசு கணக்கு மீன். சாம்பார போடுவோம், எல்லாம் மதி வேணுமா? சொத்துக்கள் சம உரிமையாண்மை சக பொறுப்பு. சொத்துக்கள் சம உரிமையாண்மை சக பொறுப்பு.
அந்த பொறுப்பு பிளஸ் உரிமையாண்மை. பொறுப்பு பிளஸ் உரிமையாண்மை. மாவட்டம் மட்டும் எக்ஸாம் கட்டாயம் போய் செய்யுங்க எக்ஸாம். சரியா? போன நான் செக் பண்ண பேப்பர் ஒரு தினம் போய் செய்தா குறைவு எல்லா ஸ்கூல்லையும். சில ஸ்கூலே விட்டுட்டு 100 ஸ்கூல்லாம் முழுமையா போய் செய்யாது. மாவட்ட எக்ஸாம் முழு எக்ஸாம் பேப்பரும் படித்து செய்யுங்க. டே பேட்ச்காரர் பேப்பர் அனுப்பி வர எடுத்து செய்யுங்க. முதலாவது சொத்துக்கள் சம பொறுப்பு பிளஸ் உரிமையாண்மை. பாருங்க இந்த 2வது 3வது இடத்துல என்ன வரும்? என்ன கரு வரும்? அது என்ன ஃபைனல் எக்ஸாம் மாடல். நான் செக் பண்ணது ஃபைனல் எக்ஸாம் மாடல். ரிவியல் அப்படி போடல. ரைட். முதலாவது தாக்கந்தானே 30,000 மீதியமான பண்டங்கள் 50,000 காசு விற்கிறார். 50,000 சொத்து கூடும், 30,000 சொத்து குறையும், உரிமையாமை 20 போச்சு. வியாபார பண்டங்கள் கடனுக்கு வாங்கினால் சொத்து 40 கூடும், கடனுக்கு வாங்கினால் சொத்து கூடும், பொறுப்பு கூடும். சொத்து கூடும், பொறுப்பு கூடும். கடனை கோணத்தை பொருட்கள் பணி திரும்பினால் சொத்துல குறையும், பொறுப்புல குறையும். கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு பெறவே கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு பெறவே பணி செலவு. செலுத்திய காப்புறுதி 5,000, இத்தொகை 1000 அடுத்த கால பகுதிக்குரிய. செலுத்திய காப்புறுதி 5,000த்துல 1000 முன்பணம், சொத்துல 5 குறையும், அதுல 1 முன்பணமா கூடும், உரிமையாமை 4 குறையும். 20,000 கடனை தீர்க்க கடன் கொடுத்த 18,000 காசு கொடுக்கலாம். 18,000 சொத்து குறையும், அது நிறுவனம் தான் கொடுக்குது. இதுல பொறுப்புல 20 குறையும், 2 ரூபா பெற்றாரு உரிமையாமை கூடும். ஒரு பேசிக் இதுல யாருக்கா படிக்க இருக்கா இல்ல. இந்த கேள்வி நீங்க போட விடுறீங்கன்னா போலாம் போல. ஆனா நீங்க என்ன சொல்லணும்? எக்ஸாம் கொலை செய்யணும் ஸ்பீடா. அதான் 2 நிமிடம் 40 செகண்ட். அதுக்காக எக்ஸாம் ஏன் சொல்றாரு பேப்பர். பேப்பர் போண்டே 1.5 கிழமை ஆகும். இப்ப புதுசா பேப்பரை பாக்குறீங்க. அது நான் பேப்பர் உங்க கையில் அடிச்சு தந்த முடியாது. இல்ல எனக்கு நீங்க புரண்டு எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். ஒரு விளங்க புரண்டு எடுத்து நீங்க செய்வீங்க. யாரும் யோசிச்சு பாரு. இது வரைக்கும் நீங்க பேப்பர் செய்யிருக்கோம். நான் பேப்பர் குரூப்ல போட்டு இப்பதான் நான் உங்களுக்கு அடிச்சு தந்தபடியா தந்திருக்கேன். எடுத்து பாக்குறேன். கல்யாணி பேப்பர் என்னன்னு தெரியாம எவ்வளோ 18. இது 18. இது எவ்வளோ 36. விடைய பாப்பம் 36, 18, 12. 2வது விட இருக்கு விட. ரெண்டாவது விட போட்டு தெரியுதா லாவண்ணா? லாவண்ணா போட்டு தெரியுதா? ரிசல்ட் சும்மா செய்தாக மார்க்ஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏடியா போட்டு நினைக்கிறேன். தெரியலாம் என்ன இதுல வரப்ப இதுல பத்தி இருக்கா? இத பத்தி இருக்கா? இல்லதானே? அப்ப உரிமையாமை கூடி இருக்கு. 18. 18 என்ன தெரியலாம். அடுத்த வெளி என்னது? காசு கணக்கு மீதி. காசு கணக்கு மீதி எப்படி காணுது? ஆரம்ப காசு கணக்கு மீதி 10 ரூபாய் இருக்கு. என்னோட காசு வந்து கேட்பாரு 30,000 கிரியா போல் 50,000 காசு விற்கிறான். காசு வித்தா என்ன செய்யும்? காசு கூடும். கணக்கு வாங்கின வராது, திரும்பிய வராது. 5 குறாய் 20,000 கணக்கு கடமை தீர்க்க 12,000 காசு கொடுக்கலாம். அதுவும் பொறுப்ப குறை. 50 10 60. 60ல இருந்து 23 கலையும் மேல ஆரம்ப காசு மீதி 10 போடும். 60
23 கழி 37. எத்தனையாவது விடை? எத்தனையாவது விடை? 4வது விடை. மூன்றாவதுக்கு 4வது விடை. 4ஆம் கழிப்போம். சரியான கணக்கெடு செயல்முறை நடவடிக்கை தந்து பாஞ்சிக்கலாம் வித்தியாசமா. வளமையா 2025ஆம் ஆண்டுல வந்த 1ஆம் கேள்வி. அங்க கொமனா கேட்டவன் ஒழுங்குமுறை கொடுக்கலாங்க நிகழ்வு இடம்பெறுதல், மூலாவணங்களை தயாரித்தல், மூல ஏடுகளை தயாரித்தல், பொது பேரிடக்கு மாற்றுதல், பொது பேரிடக்கு கொண்டு என்னது பரிச்சை மீதியை தயாரித்தல், மூடும் பயினுடன் நிதிக்குறை தயாரித்தல். லட்சுமி அம்மா இருந்து பார்த்தோம் அம்மா இருந்து முடிச்சு. இப்படித்தான் எங்கட கிட்டது நான் ஒவ்வொரு நாளும் செய்யற வேலை இப்படித்தான் எந்த வேலை ஹார்ட் ஒர்க். ஏன்னா அது எல்லாரும் செய்ய மாட்டியா. உங்களை சிம்பிளா இருக்கும். உங்களை விண்டா பண்ணி ரேங்க் பண்ணி என்ன ஃபுல்லா போட்டு செய்யறது சரியான அவஸ்தம். நான் ஒரு தடவை எப்படி ஜாழ்ப்பாணத்துல ஒரு தடவை செய்யும் திருத்தியே கொடுக்குற வர விஷயம் இப்படி ரேங்க் பண்ண மாட்டி. ரேங்க் பண்ணா இறக்காது 10 ரேங்குள்ள பெரும்பாலும் பேர். அதே மாதிரி டபுஜி எடுத்தாக ஊருப்பட ரெட் மார்க் பண்ணிருப்பேன். அதில் ஆகவே அவைய கொஞ்சம் முன்னுக்கு வந்தே வேண்டாம். 30 மார்க்ஸ் அப்படி எடுத்து வேண்டாம். ஃபைனல் எக்ஸாமுக்கு நார்மலா 50க்கு மேல வரும். வெள்ளைக்கிரி தூட்டு காணுவேன் டாபிக் ரொட்டி வந்து ஞாபகம் முதல் தீர்மானம் மாதிரி பாஸ் பாப்போம் என்ன மாதிரி இதாகிட்டவா. வெள்ளைக்கிரியா டியூட் இருக்கு அந்த டியூட்டுக்கு அது போட்டு படிக்கிற பிள்ளைனா ஒட்டி இருக்கு செப்ப பண்ணிடுச்சு. அப்ப வெள்ளைக்கிரி இருக்க படிக்க என்ன செய்யப்ப 24 25 பேப்பர் எல்லாம் படிக்கிற கோப்பி எல்லாத்தையும் நாத்தங்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்க வச்சிங்கண்டா உடனே தேவையா எடுக்கலாம். வீட்டை கொண்டு கோப்பி அடக்கி வைக்கிறதே தான். என்ன ஓனர் தனா வியாபாரத்தின் கடமைப்பனை தொடர்பாக ஒரு நடவடிக்கை என்ன கொடுக்கல்வாங்க அப்படி வித்தியாசங்களே கடமைப்பனை நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. சரி ஏக்கி விற்பனை இடம்பெற்றிருக்கு. 2வது என்ன செய்வோம் மூலாவணம் தயாரிக்கணும். கடமைப்பனைக்குரிய மூலாவணம் என்ன விற்பனை பட்டியல். விற்பனை பட்டியலுக்கு இதை எங்க பதியணும் மூலப்பதிவேடு விற்பனை 4 விற்பனை 4 பதிஞ்சோன்னு என்ன தயாரிக்கணும் பொதுப்பேடு தயாரிக்கணும். பொதுப்பேடை கொண்டு என்ன தயாரிக்கணும் பொதுப்பேடு சமப்படுத்தி பரிச்சை மீது தயாரிக்கும். அதுக்கு பிறகு என்ன விற்பனை வருமான கூட்டு போகும். இதான் ஒழுங்கு கொண்டு வந்துருங்க. முதலாவது விற்பனை நாடும் கொடுத்த வேண்டுமாறு இல்லை. கடமுறை விற்பனைகளை இல்லை. காய்கறி விற்பனைக்கு தீர்மானிக்கப்பட்டது. காய்கறி விற்பனை பணம் ஒரு போய் திருப்பி அனுப்பியிருந்தார். காய்கறி விற்பனை பணம் திருப்பி இருப்பு விற்பனை நாடு பதிவு செய்யப்பட காய்கறி விற்பனை பண்டங்கள் சரியாக கணக்கு பதியப்பட்டனவா என உறுதிப்படுத்திக் கொள்ள காய்கறி வந்து காசு பெற கொடுக்க வாங்க சரியான கணக்கு செயல்முறை. முதலாவது சி காய்கறி விற்க தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானித்து விற்கப்பட்டது சி முதலாவது மட்டும் மட்டும் போடும். மூலாவணம் இருக்கா மூலாவணம் இருக்கா விற்பனை பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கா இல்லை. அடுத்த விற்பனை நாடு பதியப்பட்டதா 2 ஆகும். சி முதலாவது 2 ஆகும். விற்பனை நாள்ல 15 விற்பனை நாடு கொடுத்து எங்க மாற்றணும் பேரட்டுக்கு மாற்றணும். கடமோட்டம் கட்டுப்பாடு வர விற்பனை செலவு ஆவே ஏ 3 ஏ 3 சேர்ந்து
அதை கொண்டு பேரண்டு கணக்கு மாற்றினா பிறகு எங்க போகும் அது பரிச்சமே போகணும், சமப்படுத்தி பரிச்சமே போகணும். அப்படின்ற எங்களுக்கு அது தகுந்த ஒண்ணுமே தெரியல. ஆனா எப்ப பாருங்க காயத்ரி இப்ப பண்ண சரியா பதியப்படுத்த உறுதிப்படுத்தி கொள்றோம், உறுதிப்படுத்தி அங்கால பரிச்சயமே மாத்தணும். விடை வேற பொருத்தமான விடை இல்லைன்னு விடையில CAF விடை 4வதுக்கு 2வது, 4வதுக்கு 2வது, 4வதுக்கு 2வது, 4வதுக்கு 2வது, 4வதுக்கு 2வது, 4வதுக்கு 2வது 5 10 செய்யுங்க. போன முறை சுண்டுக்குடி மாணவி ஒருத்தி பொருளியல் 2 போயிரு தெரியுமா? எப்பயும் ஞாபகம் பொருளியல் எப்பயும் 2 போடம் பின்னுக்கு அடுத்தடுத்து வேணும். சரி, மணிய கேள்வி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் பிந்தி இருக்கு, லீவ் வந்து பாருபடியாது. சரியாது டைம்ல பேங்க் ICT ஒன்று பிடிய வேணும், ஒன்று ICT பின்னைய வேணும். கணக்கு எப்பயுமே பிடியத்தான். இங்கிலீஷ் அது ஜிகேயும் பிரச்சனை இல்லை, பிடியத்தான் நெக்ஸ்ட் இது பிடிய முடிஞ்ச போகிட்ட போறதில்ல. இங்கிலீஷ் பார்ட் ஒன் இருக்கு, பார்ட் நடக்கும் மேலே பார்ட் ஒன். சரியான ஒரே ஒரு எக்ஸாம்பிளா விடுவீங்க. பொருளியல் எக்ஸாம் 2 எக்ஸாம் தொடர்ந்து வேணும், திங்களும் செவ்வாய். சரியான போன முறை பிள்ளை நினைச்சது ஒன்று திங்கள் மற்ற புதன்கிழமை. சரியான அதான் எப்பயுமே போன் நம்பர் இருக்கு, அலர்ட்டா இருக்கணும். போன் நம்பர் எக்ஸாம் பிராஞ்சில் அவையில கொடுத்துருப்பியா. இது மிஸ் அடிப்பா என்ன நினைக்கிறான் தெரியாது, போன ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை நான் போயிடும். அதான் எக்ஸாம் நேரம் அதுல சீரியஸ் தன்மை தெரியும். இன்டெக்ஸ் நம்பர் மாறி போடுறீங்க, இன்டெக்ஸ் நம்பர் தெரியாது. ஒரு பேருக்கு மேல எக்ஸாம் செய்யுது. எப்பயுமே பரீட்சைக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுக்கணும். பரீட்சை தான் முதலாவது எங்கட இதுல. வீட்டை ஒரு செத்த விட நடந்தாலும் பரீட்சை தான் போகணும். தாத்தா செத்துருப்பேன், தாத்தா நினைச்சால தேவையில்லை, ஏன் வாழ்ந்து முடிச்சிருப்பேன். இந்த வாழ்க்கையை நீ தான் வாழ போறேன். ஒரு எக்ஸாம் மிஸ் பண்ணா அங்கால வர ஒரு வருஷ காலம் போய் நான் போயிடும். அதுக்கு எது நடக்கலாம், எக்ஸாம் கை முறியலாம், தலையால தலை அக்சிடம் படலாம், எது நடக்கலாம்.
பரீட்சை நடந்தா பரீட்சைக்கு என்ன நடந்தாலும் குத்து முடிஞ்சாலும் எக்ஸாம் செய்தே தருவோம். அதுக்கு யாரும் கண்டிப்பா யாரும் ஹெல்ப் பண்ணும், நானும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ரோடால போய் கொண்டிருக்கேன், ஒருத்தன் கேட்கிறான் சரி நான் அவசரமா போய் கொண்டிருக்கேன், ஒருத்தன் கேட்கிறான் சரி கொண்டு என்ன எக்ஸாம் விட்டுட்டு போவான், கண்டிப்பா விட்டு தான் போவேன். ஸ்கூல்ல போன முறை ஒருத்தன் இந்த முறை 3 எடுத்தான் மெடிசின். அவன் போன முறை மட்டு டைம் 1 மணிக்கு பயாலஜி பார்ட் 1 12:50 வார எக்ஸாம் வரும். வேற ஐசிஎம் விட்டு வார நான் ஓடி போய் நான் குருணா இருக்கேன் உங்ககிட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கிறேன். நான் கொண்டேன் மூட்டையை விட்டு வாசலை விட்டு ஏற்றி கொண்டு விட்டு கொண்டு விட்டு எவ்வளவு டென்ஷன். நான் மூட்டை 2 படியாது கண்டிப்பா எக்ஸாம் நேரம் யாரும் ஹெல்ப் பண்ணுவான். நேரே ஒரு சொல்ற பிரெட்மின்னு சொல்ற சைக்கிள் காத்து போடுவேன். சைக்கிள் காத்து போன எனக்கு போக முடியாது, நான் ஏதாவது பிக்மி போட்டு விட்டுருக்கேன். சைக்கிளை கரையில தூக்கி எறிகிறது. எக்ஸாம் செய்வோம். இதான் ஒரு பிள்ளைக்கு உரிய அழகு. என்ன பிரச்சனைனாலும் எக்ஸாம் கண்டிப்பா செய்தே தீரும், வேற எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்னன்னா எக்ஸாம் சும்மா காமெடி மாதிரி சோசியல் கோயில் திருவிழா தாமத்தியம் வேணா அங்க முக்கியமா முன்னுக்கு படிக்கிட்டு போவீங்க. எக்ஸாம் அதாவது உங்களுக்கு தான் பாரு. நான் கடவுளேருந்து ஒரு எக்ஸாமுக்கு நான் படிக்காம முதல் நாள் எடுத்து படிச்சிருப்பேன் முடிய சரி இப்ப படிச்சாலும் எக்ஸாம் டைம் 1/2 மணி நேரம் 3 எக்ஸாம் கூட நிற்பான். கடவுளேருந்து கூட எக்ஸாம் எழுதி இருப்போம், 150 200 எக்ஸாம் எழுதி இருப்பான். ஒரு எக்ஸாம் கூட பிந்தி போனேன். கெவின் வியாபாரம் டிசம்பர் 1 ஆரம்பிக்கப்பட்டு வங்கி மீதியும் காசு மீதி அது வரக்கூடாது 2 பேரும் வங்கி மீதியும் காசு மீதியும் சமனா இருந்தது. வங்கியினதே சொல்றது சொல்லுங்க. ஆரம்பிக்கப்பட்டு வங்கி மீதியும் காசு மீதியும் சமனா இருந்தது. ஆனா 31 காசு வங்கி மீதி 210,000 அது காசு மீதியா. ஆரம்பிக்கப்பட்டு காசு மீதி ஆனா 31/2025 காசு வங்கி கூலி மீதி 210,000. வங்கி கூலி மீது வேறொரு மீதியை காட்டியது. சரி அப்ப 31 கெவின் வியாபாரம் டிசம்பர் 1 ஆரம்பிக்கப்பட்டு 1/12/2025 அதுல ஆரம்ப காசு மீதியான அது ஆரம்ப காசு மீதி அப்ப இருப்பான் வந்திருக்கும். காசு கணக்கு அதே மீதி, வங்கி கூலி இருக்கிற மீதி அதே மீதி. ஆனா 31 2 மீதும் வேறுபட்டிருக்கு. வங்கி கூலி மீது காசு மீது வந்திருக்கா, காசு கணக்கு மீது அந்த காசு சொல்லக்கூடாது. இப்ப காசு மீது கேட்ட கேள்வி போறான். சீராகிய காசு மீது யாது, வங்கி கூலி மீது யாது? சொல்லுங்க. சீராகிய காசு மீது யாது, வங்கி கூலி மீது யாது? திருட்டி காசு மீது வங்கி கூலி மீது வங்கி கூலி திருத்திய முன் காசு மீது வந்திருக்குது. வந்திருக்குது 210,000. வேற இன்னொரு விஷயம், நான் கேள்வியில மில்லியன் ரூபான்னு போட்டிருக்கு. நீங்க மில்லியனுக்கு போட்டு தயார் போட்டுருக்கீங்க. இதெல்லாம் தயார் பண்ணி செய்யுங்க மில்லியனுக்கு. இப்ப 10 லட்சம் 1 மில்லியனா 10 மில்லியன் பெறுவோம்னா ஒன்று நீங்கள் 10 போட்டு 6 சேர் பின்ன போகணும். இல்லையா நீங்கள் 3 சேர் வெட்டி 10,000 போடுங்க. இந்த மாதிரி இல்லை, ஒன்று 10 மில்லியன் எழுதணும். எல்லாம் மில்லியனுக்கு தொகையை காணணும். ஒரு மில்லியனுக்கு எவ்வளவு வேணும்னா 6 சேர். 10 மில்லியனுக்கு மொத்தம் 7 சேர் வேணும். 10 போட்டு 6 சேர் பின்ன போடும். நீங்க 3 சேர் வெட்டி 10,000 கூட நான் திருத்துறது, நான் எக்ஸ்ட்ரா சேர் போடுறதா? நான் எக்ஸாம் கூட நீங்க சோத்துக்கா எல்லாத்துக்குமே 1000 போடுதுங்க. பாத்தீங்கன்னா தெரியும். அது போடலாம். இப்ப 50,000 பாரண்டத்துல 50 போட்டாலும் சரி, நான் சேர் பண்ணி தந்துருக்கேன். நான் ஸ்கீம்ல 1000 போட்டு நான் பிரேக்கெட் 1000 பிரேக்கெட் போட்டு நீங்க 50 எழுதுவோம். நீங்க 50,000 வச்சுங்க, அது ஒரு வேலை. ஆனா இதா ஒன்றுக்கு தான் 3 வழி வேலைக்கு ஒன்றுக்கு 50 போட்டு சேர் பண்ணியும் மற்ற நம்மளோட மார்க்ஸ் பிள்ளை உங்களுக்கு விளங்கு இல்லை. பேசிக் கன்செப்ட் விளங்கு இல்லை. பிள்ளை என்ன பிள்ளை தான் இதா ஒன்று தான் மார்க்ஸ் எடுக்கலாம். நான்
எக்ஸாங்கோல செய்ய கணக்கிட்டு பாடம் செய்ய பிள்ளை சைவர்ல வெட்டி தந்திருக்கா சைவர் போடணுமா பெரும்பாலும் வெட்டி தான் தாரா மில்லியனா இருந்தா மில்லியன் எழுதும் தலைவெல்லாம் மில்லியன் காசு பெறுவனாடு கொடுப்பனாடு மொத்த தொகை முறையே 150 170 ஆகும் இம்மாதத்து விநியோக காசு சமர்ப்பிக்கப்பட்டவை 75,000 அப்ப எவ்வளவு போயிருக்கு காசு பெறுவன கொடுப்பனாடு மொத்த தொகை 150 160 பெறுவனா 150 கொடுப்பனா 160 சரி இதுல மாதத்தில் விநியோக சமர்ப்பிக்கப்பட்டவை 75 சமர்ப்பிக்கப்பட்டவை என்றால் பேங்க் போனது 75 டிசம்பமா மைப்பிச்ச 38,000 காசோலை ஒன்று வங்கியால் மறுக்கப்படும் 150 மைப்பிச்ச 38,000 மறுக்கப்படும் மறுக்க மைப்பிச்ச மறந்தான் எங்க வேணும் சிலா வேணும் 38,000 வாசிமீன் செலாம் வேணும் காசிமீர் செலாமீர் யா ஓகே காசிமீர் செலாமீர் இரண்டு பார்த்து காசு வங்கி மீன் வெட்டுக்குவா காசு கணக்கின் செலாமீர் ஒரு மினிஸ்ட்ரி புற பேப்பர்ல ஒரு போல இருக்கு 160,000 பங்களாவும் வங்கி கணக்கின் நேரடியா வைப்பு செய்யப்பட்டிருந்தது ஆப்பிரிக்கான 42,000 நிலையாட்டிலே கொடுப்பது செய்யப்பட்டிருக்கு பங்களாவா வித்தியாச கணக்கில் வர வைக்கும் 160,000 அடுத்தது ஆப்பிரிக்கான ஸ்டாண்டிங் ஆர்டர் எல்லாம் வைக்கும் 42,000 42,000 எனக்கு கூட்டியிடும் അവിടെ എന്താ നിങ്ങൾ പറയുന്ന 130,000 என்ன மீன் செலாமீன் செலாமீன் இருக்கு விட திருச்சிய மீன் காசு மீன் 130,000 மாற்றப்படா சொல்லி கூட்டம் 160,075 மாற்றப்பட்டிருக்குன்னா உங்களை பேங்க் போவாங்க 85 நீ கொடுத்து நான் கழிச்சுட்டேன் பேங்க் அடிக்காது பேங்க்ல நீ கூட வேலை கூட்டம் சேர்த்தா 215 வசூலிக்கப்பட காசோலை வந்திருக்கா பெக்டா மாதத்தில் வைப்பிலிட்ட காசோலை 90,000 வசூலிக்கப்பட வேண்டும் மறுக்கப்பட நான் பார்த்துட்டு இல்லை தற்கால் வங்கி கூட்டு மீது 120 வங்கி கூட்டு மீது 125 ஆரியன் 45 35 எடுக்க ഇവിടെ മൂന്നാവതാ മണികോം 135 30 மீதி செலாமீன் போனக்கு என்ன செய்வோம் பிரேக்கப் பண்ணணுமா திருத்தியவே காசு மாற்றப்படாத கூடுமோ என்ன வந்துருச்சுன்னா 160 கொடுப்பன செய்து 75,000 மாற்றப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டது இல்லை 85 வசூலிக்கப்பட ஆசூரிக்கு ரெண்டா தந்திருக்கான் குல வசூலிக்கப்படையில ஆகவே 45 90 135 இது மைனஸ்ல வரும் இது மைனஸ் கூடும் ஆறாம் கேள்வி அதுக்கு கூட இல்லையா திருத்திக்கொள்ளுங்க முற்பன விளம்பரம்
முற்பன விளம்பரம் அமௌண்ட் தெரியல. முற்பன விளம்பரம் 4000 ரூபாய். முற்பன விளம்பரம் 4000 ரூபாய். முற்பன விளம்பரம் 4000 ரூபாய். சரி அன்னைக்கு வந்தேன். இல்ல இங்க அன்னைக்கு இங்க நான் வந்து எங்க மேசர் வச்சுட்டு போட்டு எடுக்கிறீங்களா? இதை வரும். சரி என்ன விட 6வது அடிப்படையில முற்பன விளம்பரம் ரூபாய் 4000 கேட்டு கணக்கில் பதிவு செய்யும் போது விளம்பர கணக்கில் செலவில் பதியப்பட்டது. 6 முற்பணம் என்ன செய்யணும்? செலவோட 6 முற்பணம் செலவோட என்ன செய்யணும்? கூட்டுப்பட வேண்டும். என்ன விட முடியா பொறுமையா. சில்மியா கம்பெனி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டு தயாரிக்கப்பட்ட நிதிக்கூறின்படி தேறிய நட்டம் 25,000 பின்வரும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1/25 முற்பன விளம்பரம் ரூபாய் 4000 பேடுக்கண பதியும் போது விளம்பர கணக்கு செலவு வைக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப முற்பன செலவு இந்த மாதம் என்ன காரணம்? என்ன காரணம்? ஆரம்ப முற்பன செலவு கூட்டுப்படம் பெரிய முற்பன செலவு என்ன செய்யப்படும்? அப்ப கூட்டம் செலவாக காணும். இது பதிவு செய்யும் போது விளம்பர கணக்கு கொண்டு எங்க வச்சுட்டோம்? செலவு வச்சுட்டோம். டபுள் முற்பன விளம்பர கணக்கு செலவு விளம்பர கணக்குல வர வைக்கும். இல்ல இல்லாம ஆரம்ப பணத்தை இல்லாத ரொம்ப தடிவிடுங்க. ஆரம்ப முற்பதை சீராக்கும் போது விளம்பர கணக்கு வரவு 4000, விளம்பர கணக்கு வரவு 4000, முற்பன விளம்பர கணக்கு செலவு 4000. விளம்பர முற்பன விளம்பர கணக்கு வர 4000, முற்பன விளம்பர கணக்கு செலவு 4000. முற்பன விளம்பரம் இல்லாம போகும். காது கொடுப்ப நாடு கலைஞர் கொடுத்தவாய் 8000 என்ன பெற்றாளிவு கொடுத்தாளி கணக்கு பாஞ்சிட்டான். 31/3/2000 தளபாட கணக்கு மீது 5 லட்சம் பெருமையினுள் 1/10/25 3 லட்சம் ரூபாய் கொலை செய்யப்பட்ட தளபாடம் உள்ளகப்பட்டாலும் கொள்ளம் செய்து கவனத்துக்கு கொள்ளப்படாது. 31/3/2000 முடிந்த வேடம் புள்ளா பெருமாத்தை செய்திருக்கும். கொள்ள கணக்குகளில் முறையா பதியப்பட்டிருக்கு. கொள்ளவு கணக்குகள் முறையான கொள்ளன தொடர்பாக சரியாக பதியப்பட்டிருக்கு. அப்ப இறுதியில அந்த தளபாட கணக்கு மீதிக்க 3 லட்சம் வாங்கின 1/10/25 1/10/25 எத்தனமாம் தேதி வேற எத்தனமாம் தேதி வேற எத்தனமாம் தேதி வேற 6ஆம் தேதி வேற இவைய முழுவான தேதி பாதிக்கு லாபத்துல தாக்கம் வேற. முதலாம் தேதி தேதிய லாபம் தொங்க கணக்கு தேதியெல்லாம் பார்த்தோம்னா சீராக்கிய திருத்தம் 3 வந்திருக்கு. நட்டம் 25,000 மைனஸ். முதலாவது விளம்பர கணக்குல இங்க வைக்கணும், வர வைக்கணும், செலவா கூட்டணும். கூட்டாக விட்டிருந்தால் 4000, செலவா காட்டாக விட்டிருந்தால் லாபம் கூடி இருக்கும். அப்ப 4000 கூடி 4000 8000 கூடி இருக்கு. 8000 கழிப்போம். விளம்பரம் 8000 கழிப்போம். அடுத்த காசு கொடுப்பேனா பெற்றாளி 8000 கொடுத்தாளியில வச்சுட்டான். பெற்றாளிக்கு டபுள் எண்ணி கொடுத்த கடன் கொடுத்தம் கட்டுப்பாடு வரவு பெற்றாளி செலவு. கடன் கொடுத்தம் கட்டுப்பாடு வரவு பெற்றாளி செலவு. கடன் கொடுத்தம் கட்டுப்பாடு விளைவிக்கணும் 8000 பெற்றாளி செலவு 8000. காசு கொடுப்பேன் அனுப்பிய கழிவு பெற்றாளி. அது கொடுத்தாளி கடன் பதியப்பட்டிருக்கான். பெற்றாளியில வச்ச வண்டி கொடுத்தாளியில வச்சு ரெண்டுமே வராபக்கம் இருந்தான். செலவாப்பகம் 14,090 ரூபா.
எல்லாம் தொங்கல் வரவு கொடுத்தாடி செலவு பெற்றாடி செலவு லாபம் செலவு லாபத்தோட கூடும் 16,000 கொடுத்தாடி பெற்றார் தொங்கல விலையை கோணும் கொடுத்தாடி 8,000 பெற்றாடி 8,000 கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு வராம பெற்றாளியில செலவைக்க வேண்டியது கொடுத்தாளியில வர வச்சுட்டான் ரெண்டும் பெறாம செலப்பம் தொங்க வருவான் தொங்கல் பெறாது கொடுத்தாலுமே செலவை பெற்றாலி செலவு தொங்கல வர 16,000 அடுத்த தளபாட கணக்கு மீதி 3 லட்சத்துக்கு தவறுதலா முழு ஆண்டு பெருமாதத்தையே பார்த்துட்டோம் பெருமாதத்தையே லாபத்தை குறைஞ்சிருக்கும் 6 மாதத்தையும் 3 லட்சம் ரூபாய்க்கு 100 10 வீதம் தர 6 பதினஞ்சு 10 மாதம் 30 6 மாதம் 15 கூட்டு ரெண்டு பெருமாதத்தையே கணக்கு வரவு பெருமாதத்தையே செலவு பெருமாதத்தை சொன்னால் லாபம் செலவு -33 +31 அவை 2,000 மைனஸ் நட்டம் முற்பன விளம்பரம் 2 கணக்கு மாற்றும் போது விளம்பர கணக்குல வரவை கோணம் 4,000 முற்பன விளம்பர கணக்குல செலவை கோணம் 4,000 சரியா எடுத்துக்கொண்டால் சரி விளம்பர கணக்குல வரவைக்க வேண்டிய கூட செலவழிச்சு ரெண்டுமே செலவு பக்கம் இருந்தால் வரவு பக்கம் 8,000 90 ரூபா வரவுல ரூபா தொங்கல் இல்லாத தொங்கல் செலவு விளம்பரம் செலவழிச்சதுக்குள்ள இல்லாத வரவு சரியானது வரவு ராணுவ பணம் விளம்பரத்திலோட கூட்டம் விளம்பர கணக்கு வரவு லாப கணக்கு வரவு லாபத்தில் கழிக்கும் நம்மள 8,000 தொங்கல் செலவு 8,000 தொங்கல் செலவு 8,000 விளம்பரம் கூட்டி எடுத்தீங்கன்னா என்ன விட செலவில்லை வீரர் எல்லாமே மாற்று 8,000 செலாமின்னு மாதிரி விடை 3வது செலாமின்னு மாதிரி போட்டோ முதலாவதுக்கு பொங்கல் முற்பட விளம்பரம் பேடு கணக்கு பதிவு செய்யும் போது விளம்பர கணக்கோட செலவு வச்சுட்டான் விளம்பர கணக்கு வர முற்பட விளம்பரம் இல்லாம ஆக்கணும் 2,000 செலவுல இருந்தா வரப்ப 8,000 ரூபா பொங்கல் செலவு 8,000 சரி அடுத்தது காசு கொடுப்ப நாடு கொடுத்து வேண்டால் என்ன அழிவு பெற்றாளிகள் பெற்றாளி கடன் கொடுத்த கட்டுப்பாடு வர பெற்றாளி கணக்கு செலவு அனுமதித்த கழிவா கணக்கில் பதியப்பட்டிருந்தது அனுமதித்த கழிவா கணக்குகளில் பதியப்பட்டிருந்தது 2வது தொங்க வரா 2வது தொங்க வராது சொல்லுங்க 2வது தொங்க வராது அப்படின்னா ஏன் காசு கொடுப்ப நாடு கழிவு கொடுத்தோ 8,000 அனுமதித்த கழிவாக கணக்குகளில் கழிவு என்ன அனுமதித்த கழிவா கணக்குகள் என்ன அனுமதித்த கழிவா கணக்குகள் என்ன தெளியல அனுமதித்த கழிவாக பொதுப்பேடு கணக்கு நான் சொல்லியிருக்கா இல்லது அனுமதித்த கழிவு கணக்கு இல்லைன்னு சொல்லல கணக்குகளில் நான் போட்டிருக்கு அப்படி எடுத்துக்கொண்டால் கொடுத்தாளி கணக்கு வரவு கடமாட்ட பாத்திர வந்து தொங்க வராம நீங்க மாத்திக்கொள்ளுங்க காசு கொடுப்பாடு கழிவு கொடுத்தோம் 8,000 கொடுத்த கழிவு கணக்கில் போடும் கணக்குகள் என்ற கணக்கில் பதியப்பட்டிருந்தது நெரிச்சல் கொடுத்த கழிவு கணக்கிலா அருமையா வந்திருக்கோம் வேண்டாம்
காசு கொடுப்பான கடினம் கொடுத்தவை 8000 பொது பேர் 8 கொடுத்த கழிவா பதியப்பட்டு வந்திருக்கும் கொடுத்த கழிவா பதியப்பட்டிருந்தா வந்திருக்கும் கொடுத்த கழிவு கணக்கு இல்ல கொடுத்த கழிவு கணக்கில் பதியப்பட்டது விட திருத்தோணும் 2000 நட்டாஞ்சேரி அங்கால வரவென்று இருக்கிற செலவுன்னு மாத்தும் வரவென்று இருக்கிற செலவுன்னு மாத்தும் கடைசி கேள்வி 31/3/2026 ஒரு வியாபாரத்தின் இருப்பிங்கிரியா 8 லட்சமா ஏறக்கூடிய பெருமை 750 இருப்பின்ற கிரியம் 8 லட்சமா கொள்ளவா வருமானத்துக்கு எதிராக சீராக்கப்படும் போது அதன் தேறிய பெருமை 750,000 நடைமுறை சொத்தாக நாங்க காண்பதற்கு பொருத்தமான என்ன தெரியாது விளங்கிட்டா இருப்பின்ற கிரியம் 8 லட்சம் இருக்கா தேரக்கூடிய பெருமை 750 இருக்கா கம்பெனி செம்மையாக எப்படி செய்வோம் இது 8 லட்சம் ரூபாய் விற்பனை கிரியங்கானே கழிப்பான் 750,000 நடைமுறை சொத்தாக காட்டுவோம் இருப்பு வீழ்ச்சி நடத்தை 50,000 எங்கொண்டே காட்டுவோம் என்ன சில காணும் இதுக்கு அடிப்படை நாங்கள் என்ன கேரு விற்பனை கிரியத்தை காணுறதுக்காக இருப்ப ஒருபோது விற்கப்பட்ட இருப்பின் கிரியத்தை விற்கப்பட இருப்பினை கழிச்சு காட்டுறோம்னா விற்பனை கிரியம் இணையதில் என்ன கேரு இரண்டாவது சில முன்னெச்சரிக்கை இல்லை ஆகவே பொருத்தமான விடை தொடர்ந்து எங்கள் இடைத்தல் என்ன கேரும் தொடர்ந்து செயல் என்ன கேரும் என்றால் 750,000 அடுத்த நிதியாண்டுக்கு போற இருப்பு 750,000 ஆகவே தொடர்ந்து எங்கும் என்ன கேரும் நல்ல கிரியம் தேரக்கூடிய நிகரப்பெருமை குறைந்த பெருமையா இருப்பார்கள் முன்னெச்சரிக்கை வந்திருக்கும் கணக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை வரையன் மைண்ட் பண்ணி விடுங்க இணைதல் காமா முன்னெச்சரிக்கைன்னு வரும் விடைகளை தரையில் முன்னெச்சரிக்கைன்னு வரும் முன்னெச்சரிக்கைன்னு வரும் முன்னெச்சரிக்கைன்னு வரும் கிளகிரியே போவோம் இது சனியும் ஞாயிறும் விடிய 6 மணிக்கா சனியும் ஞாயிறும் விடிய 6 மணிக்கு சனியும் ஞாயிறும் விடிய 6 மணிக்கா கோர்ஸ் 4 5ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இப்படி பேப்பர் போய்கொண்டே இருக்குமா எல்லா கிளாஸ்லயும் போ பேப்பர் கிளாஸ் தொடர்ந்து எல்லாம் பேப்பரா அனுப்பிக்கிறேன் குரூப்ல 2025ஆம் ஆண்டு வந்த இல்லைக்கிறீங்க marginal costing தான் சரி நாலு 23 தான் இருப்பேன் 23 என்ன தனியாக வேணாம் அவங்க
கேளிய வாசிங்க. கேளிய வாசிச்சுட்டு எனக்கு ஏற்ற மாதிரி மாறுதோ அது மாறுங்கிறியா. வருமானம் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு நிலையானகிரியா மொத்தம். ரெண்டாயிரத்தி 25 பாஸ் இப்ப இத போடுங்க. மொத்த நிலையான கிரியா அங்கத்த ஒருவருக்கான மாறுங்கிறியா அங்கத்த ஒருவருக்கான கணனா அங்கத்த ஒருவர் மொத்த நிலையான கிரியா அங்கத்த ஒருவருக்கான மாறுங்கிறியா அங்கத்த ஒருவருக்கான கடனா. கேளிய புள்ளா வாசிக்கணும். இதுல நிறைய பேர் பிள்ளையா 25ல நிறைய பேர் பிள்ளை. அந்த நினைவு பரிசு பிள்ளை. இதே நினைவு பரிசு இந்த இது என்ன பாட்டு பேப்பர்லயும் இருக்கு. கல்வியமைச்சின் பாட்டு பேப்பர் ஐக்கிய விளையாட்டுக்கள் இந்த 50 ஆண்டு நிறைவு விளைவை 2026 ஜனவரி மாதத்தில் 8 விசேட விருந்த பங்குடன் கொண்டாட திட்டமிடுகின்றது. கருத்து 2025 எக்ஸாம் நவம்பர் மாதம் நடந்தது. மதிப்புறது 2026 விளங்கான ஆண்டு பின்னோக்கி தான் தருவானா பாதிடப்பட்டபடியா. இக்கழகமானது 75 அங்கத்தை கொண்டுள்ளதுடன் இந்நிகழ்ச்சிக்கான மதிப்பிடப்பட்ட கிரியங்க பின்வருமா. தந்து மேலே தகவல் தராட்டி ஒரு ரூபா வாசிக்கணும். மேலே தகவல் தந்தா நீங்க முதல் மேலே தகவல் தான் பார்ப்போம். சரி, விளையாட்டு கழகமானது ஒவ்வொரு விசேட விருந்தினருக்கும் இணைய பரிசில் ஒன்றை வழங்க தீர்மானித்தது. யாருக்கு? விசேட விருந்தினருக்கு இணைய பரிசில் ஒன்றை. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து அங்கத்தவர்களும் இணைய பரிசில் ஒன்றையும் டீச்சர் ஒன்றையும் பெறுவது குறித்துள்ளார்கள். பங்கு பெறும் அனைத்து அங்கத்தவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் ஒவ்வொரு அங்கத்தோடும் 6000 ரூபாய் அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 6000 ரூபாய் அறவிட தீர்மானிக்கப்படும். அதான் கட்டணம். அறவிடப்படும் கட்டணம் அங்கத்தோர்வருக்கு 6000. அறவிடப்படும் கட்டணம் அங்கத்தோர்வருக்கு 6000. ரைட். அப்ப எத்தனை விசேட விருந்தினர்? எத்தனை பேர் விசேட விருந்தினர்? 8 பேர். யார்கிட்ட காசு வாங்குறோமா? யார்கிட்ட காசு வாங்குறோமா? அங்கத்தவர். விசேட விருந்தினர் காசு வாங்குமோ? நானே காசை போட்டு நானே மாலையை போடுவானே இல்ல. விசேட விருந்தினர் எத்தனை பேர்? 8 பேர். 8 பேருக்கு நேரம் சின்னம் கொடுக்க போறேன். அதுக்குரிய காசு என்ன கிரியாமா? நிலையான கிரியாமா ஃப்ரீயா கூப். விசேட விருந்தினர் ஃப்ரீ. இன்னைக்கு இருக்கும். அவைகளுக்கு நிறைவேற்றினா பரிசு கொண்டே வழங்கு. நினைவு பரிசு ஒரு ஆளுக்குரிய நினைவு பரிசு எவ்வளவா? 1000. 8 பேர் விசேட விருந்தினர் என்றால் எவ்வளவு? 8000. நிலையான கிரியம். விசேட விருந்தினருக்கு நினைவு பரிசில் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளது. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் படி 8 பேருக்கு 8000. நினைவு பரிசில் ஒன்றை வழங்க தீர்மானிக்கப்படுது. 1000 தர 8 பேருக்கு 8000. 1000 ரூபாய் வந்திருக்கு மேல 8 பேருக்கு 8000. இனி பாருங்க, ஒளி அமைப்புக்கான வாடகை கிரியம் சவுண்ட் சிஸ்டம் பிடிக்கிறேன். நிலையான கிரியம் மாறுகிறேன். நிலையான கிரியம் ஒளி அமைப்புக்கான வாடகை கிரியம் நிலையான கிரியம் ஒளி அமைப்புக்கான வாடகை கிரியம் நிலையான கிரியம். விசேட விருந்தினருக்கான மாலைகள் என்ன கிரியம்? விசேட விருந்தினருக்கான மாலைகள் என்ன கிரியம்? விசேட விருந்தினருக்கான மாலைகள் என்ன கிரியம்? நிலையான கிரியம். அலங்கரிப்பு டெக்கரேட் பண்றோம் என்ன கிரியம்? நிலையான கிரியம். அலங்கரிப்பு நிலையான கிரியம். மண்டபத்துக்கான கடனம் மண்டப வாடகை என்ன கிரியம்? மண்டப கண்ணம் மண்டப வாடகை எடுக்கலாம் என்ன கிரியம்? நிலையான கிரியம். 2000.
நடன குழுவுக்கான கிரியா டான்ஸ் ஆட கூப்பிடுறோம் அவ்வளவு என்ன கிரியா நடன குழுவுக்கான கிரியா 5500 என்ன கிரியா நிலையான கிரியா நிகழ்ச்சிக்கான தண்ணீர் போத்த ஒரு ஆளுக்கு ஒரு போத்தல் அப்படி சொல்லி பொம்மனா தந்திரி தண்ணீர் போத்த நிலையான கிரியா 2500 இப்ப ஒரு ஆளுக்குரிய பங்கு வச்சு ஒரு ஆளுக்குரிய தண்ணீர் போத்துன்றதை மாறுங்கிறியா நினைவு பரிசு ஒன்றுக்கான கிரியா கீழே சொல்றாங்க அங்கத்தோ அனைவருக்கும் நினைவு பரிசு ஒன்று டீஷர்ட் முகப்பம் மாறுங்கிறியா நினைவு பரிசு ஒன்றுக்கான கிரியா ஒரு அங்கத்திற்கு ஒன்று 1000 அப்பயே நீ 8000 போனா நினைவு பரிசு மாறுங்கிரியத்துக்கே வருது நிலையாகிறதுக்கு வருது இருந்தபடியா நிறைய பேர் பிள்ளை அந்த பிள்ளை மாறுங்கிறதுக்கு எடுத்திருக்கு நிலையானதுக்கு 8000 கிடைக்கு விசேட விருந்தக்கூடிய மாலைக்குரிய கிரியம் நிலையான கிரியம் மாதிரி இணைய பரிசு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் ஒரு ஆளுக்கு 1000 விட 8 பேரை கூப்பிட்டா 8 ஆக முடியும் அந்த காசு எங்களுக்கு வேண்டது வராது விசேட விருந்தா பிரியா தான் கூப்பிடும் ஆனா அங்கத்தவருக்கு எல்லாரும் கொடுக்கணும் சொல்லி பாருங்க இந்நிகழ்ச்சி அனைத்து அங்கத்தவர்கள் இணைய பரிசு ஒன்று டீச்சர் ஒன்றே பல குறித்துறைகள் ஆகவே 1000 ரூபாய் மாறுங்க அங்கத்தோ ஒருவருக்கான குளிர்பான போத்தல் கிரியம் ஒரு ஆளுக்கு இருப்போம் சொல்லி குளிர்பான போத்தல் கிரியம் 400 அப்பயும் விசேட விருந்தினருக்கு ஒரு ஆள் கொண்டு சொல்லு அங்கன தண்ணி போத்துக்க கொமனா தந்திருக்கு விசேட விருந்தினர் ஒன்றையும் கேட்கலாம் சொல்லுங்க 2 கேட்கலாம் 7 திரும்பி தண்ணி குடிப்பேன் அவருக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லலாம் ஆகவே அங்கத்தவர் பார்த்து அங்கத்தவர் அங்கத்தவர் அங்கத்து ஒரு உணவு பொதுக்கிறியா 1100 உணவு பொதுக்கான கிரியா 1100 சாப்பாடு டீஷர்ட்டுக்கான கிரியா 1500 டீஷர்ட்டுக்கான கிரியா மாறுங்கிறியா அங்கத்தவர் விசேட விருந்தனுக்கு என்ன இல்ல விசேட விருந்தனுக்கு என்ன இல்ல டீஷர்ட் இல்ல டீஷர்ட் சொல்லி தானே சரி அத பெட்டால பிரிஞ்ச போடுறோம் விளங்குது அது சொல்லு சரி எனக்கு கூட்டும் 60 கண்டா 6000 இது 4000 இது 80 கனப்பள்ளிக்கு என்ன விட 72 ஏன் 72 8 காட்டு ஒரு பிள்ளை மூணு பிள்ளைங்க ஆனா பிள்ளைக்கு என்ன இல்லை மார்க்ஸ் ஒன்றும் மட்டும் பிள்ளை பிள்ளை கண்டுபிடிச்ச பிள்ளை தான் அங்க மார்க்ஸ் சில ஆட்கள் நிலையானங்கிறதுக்கு மாறவே எழுதும் மாறுங்கிறதுக்கு மாறவே எழுதும் நாங்க உடனே பாதிச்சடி போறோம் அப்படி திட்டக்கூடாது இப்ப மொத்த நிலையானங்கிறேன் ஜாலிங்க அப்படி அங்க விட பிள்ளைச்சா உள்ளுக்க போய் பார்க்கும் சில பேருங்க விவரத்தையும் முடிஞ்சலி விட விளக்குதான் விடைக்கு மார்க்ஸ் போடுறல என்ன செய்யும் உள்ளுக்கு இருக்க ஒவ்வொன்றுக்கும் மார்க் பாருங்க நல்ல வேலை நீங்க அங்கத்தான கேட்ட மாதிரி மாறாட்டி நிலையான கிரியா அங்கத்தான மாறினா மாறுங்க முதலாவது டிஎஃப்சி ரெண்டாவது அங்கத்த ஒரு மாறுங்கிறியா 4000 பிசி மாறுங்கிறியா அங்கத்த ஒருவருக்கான பங்களிப்பு சீசாமன் எஸ்மானவிஸ் விற்பனை விலை 6000 மாறுங்கிறிய 4000 சி 2000 சீசாமன் எஸ்மானவிஸ் 2000 நிகழ்ச்சியில் மொத்த கிரியத்தை ஈடு செய்வதை பங்கு பெற்ற வேண்டிய போட்டியாளர் அங்கத்தை எண்ணிக்கை பிஎம் சிங்கள் சி 20,000 2000 எத்தனை பேர் 40 பேர் கலந்து கண்டிப்பா வரும் இன்றைக்கு நான் நேற்றைக்கு போக முடியல
ஆல் கேர்ள்ஸ் அதே மாதிரி தான் ப்ரோக்ராம் போடுறது எல்லா ஆல் கேர்ள்ஸும் அறிவியமே இல்லை இல்லைங்க அப்போ எல்லா டைம் டெண்டர் எடுத்து கெட்டிக்கீரை கொடுத்து இவ்வளோ காசு வரணும் இவ்வளோ வந்தா லாபம் இல்லை நட்டம் இல்லை இந்த மாதிரி கொடுக்கும் அதுமாதிரி நீங்களும் கிளவியெல்லாம் வரைக்கும் 50 வயசுல கொண்டாடி தனியாக விளங்குதா ஒன் மேன் கேர்ள்ஸ் பெருசு போய் 50 வயசுக்காரன் கொண்டாடி விளங்க நான் அப்படி கொண்டாடினா உனக்கு நிற்பேன் நம்பியா காசு பண்ணிக்கிறேன் நீ நேரே எங்க போன முடிய அது பேசி போட்டியா கிழமைக்கு மாறி போட்டோம் சரியா இதுக்கு கொஞ்சம் இந்த ஒரு 30 வயசு வரைக்கும் இந்த சில 5 மேல கொஞ்சம் இதுல குடிஞ்சு வச்சு 2 கிளிக் குந்திருப்பியா இது ஒண்ணுமே இருக்காது சும்மா இருக்கிற சோசலுக்கு நிகழ்ச்சியில் 60 அங்கத்தை பங்கு பெற்றார் எதிர்பார்க்கப்படும் மிகையான கனவழியில் டைம் வேஸ்ட் பண்ணார் எதிர்பார்த்து 60 40 லாண்ட முடியும் 20 பேர் பாதுகாப்பு இல்லை 20 2 படிக்கும் இல்லையா மொத்த பங்களிப்பு 60 பேருக்கு 2000 ரூபாய் படி சரிங்களா 120 அதுல இருந்து வெளியான கிரியா 80 கழிச்சான் 40,000 மிக லாபம் எல்லாம் உண்டா எல்லாட்டி 60 இருந்து 40 கழிச்சு பாருது 2000 தலைமுறை எல்லா விடையுமே எது குடிச்சாச்சு ரூபா கண்டிப்பா போடணும் ரூபா போராடி பரவாயில்ல மாடிக்கு 40 வரையில அதுக்குள்ள போடா விட்டா சமாளிக்கலாம் இது அளவு போட வேண்டியதுக்கு ரூபா போட வேண்டியதுக்கு அளவு போடுங்க ஒண்ணு போடாம விடும் பிரச்சனை இல்லை அல்லது பெருமை போட வேண்டிய பெருமையை போடும் அங்கத்த எண்ணிக்கை நன்னாளங்களுக்கு பேரா எழுதுவோம் எத்தனை பேர் ஆட்கள் எழுதுவோம் அழகு 40 அழகு எழுதுங்க தெரியாது என்ன செய்யறது நீளமாக்கு வரும் இதுக்கு மாசம் இதுக்கு விட 40 அழகு எழுது 40 ரூபாய் என்னது கேளின தன்மை விளங்க என்னத்துல எது கேட்கிறான்னு விளங்க விசேட கொடுக்க நினைவு பரிசீலக்கு நிதி அனுசரணை கிடைக்குமா கிடைப்ப நிதி அனுசரணை கிடைக்குமா நிகழ்ச்சிக்கான மொத்த கருத்தை ஈடுசேர்க்கு அங்க பற்ற வேண்டிய அங்கத்தானே யார் அப்ப 6,000 ஒரு ஆளை பிடிச்சு என்ன செய்யறோம் நாங்க அந்த நினைவு பரிசு 8,000 ரூபாய் காரனுக்கு ஃப்ரீயா கூப்பிட அவனுக்கு அந்த காசு தாரா காசுன்னு அனுசரணை கேட்கு அவன் ஓமன்னு சொல்லிட்டான் ஓமன்னு சொன்னா நினைவு பரிசு காசு இதுக்கு என்ன செய்ய மாட்டேன் போட மாட்டேன் போராட்டி 2 பேரும் போராட்டி 2 பேரும் சொல்லுவான் 8,000 கழிச்சா 72 பேரும் ஒரு ஆளை ஃப்ரீயா கூப்பிடுறேன் அந்த காசு ஒரு ஆள் கொண்டு வாங்குறான் நிறைய செலவில தான் செலவு தான் நெஞ்ச பாரு எஃப்சி எங்க எஃப்சி 72 அம்மா அங்க சி மாற்றம் இல்லை எவ்வளவு 2 எத்தனை பேர் 36 பேர் சரி சின்ன விஷயம் கடைசி அந்த மாசம் 20 மார்க்ஸ் 25 பேப்பர் ஏட்டியா நீ 20,000 நன்கொடையோடு கிடைப்போட நிகழ்ச்சியில் 50 அங்கத்தை பங்கு பெற்றுவராயின் நிகழ்ச்சியின் மொத்த கிரத்தை ஈடு செய்ய ஒவ்வொரு அங்கத்தை வேண்டும் அறப்பட வேண்டிய நெஞ்சா என்னவா 20,000 நன்கொடையோடு கிடைப்பதை விட நிகழ்ச்சியில் 50 பங்கு விட்டு சின்ன விஷயம் நிலையான கிரியா இந்த கணக்கு முடியுமா 8,000 ரூபாய் இல்லையன்றது கணக்கு நான் எத்தனை சரி 6,000 கேட்டோட சரி அதுக்குமே அடுத்த கேள்விக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை இப்ப நிலையான கிரியம் என்ன கோமான் நிலையான கிரியம் என்ன 80 இப்ப 80 நிலையான கிரியம் இடத்துல நீ எவ்வளவு பெற போகுது 20,000 நன்கொடை கிடைக்குது அப்ப நீ எவ்வளவு போடுறீங்க டிஆர் வந்து டி சிகிச்சாம தானே டிஆர் வந்து எஃப்சிஐஎம் பிசிஐ உடைஞ்சவன் எஃப்சி வந்து 20,000 நன்கொடை கிடைக்குது 80,000 இடத்துல 20,000 நன்கொடை கிடைச்சால் எவ்வளவு இந்த புரோகிராம் செலவு ஏற்பாடு 60 ஏற்பாடு
பிளஸ் பிசி ஒரு ஆளுக்குரிய பிசி மாற்றம் இல்லை எவ்வளவு பிசி 4000. எத்தனை பேர் போறா? 50 பேர். கிடைக்கணும் 5000 2 லட்சம். உங்கன்னா மொத்தம் 2,60,000. கேட்டா கேடி எத்தனை பேர் இருக்குது? 50 பேர். வித்தியாசமே 2,60,000 ஆமா 5000 ரூபா. 6000 வேண்டிய இடத்துல இது ஒரு ஆள்கிட்ட 5000 ரூபாய்க்கு நான் போதும். இது வாழ்க்கைக்கு எப்பயும் தேவை. குடும்பமா கூட அம்மா அப்பா டூர் கூட்டிட்டு போறீங்க எல்லாம் தேவை. அக்கௌண்ட் தேவை, அறிவு தேவை. டிஆர் வந்து டிசி எல்லாருக்கும் தெரியும். டிசி எஃப்சி பிளஸ் விசி நான் புள்ளி. இது 60,000 போனா 60,000 போனா இல்லைன்னா பிள்ளைங்க என்ன எப்படி செய்யலாம்? மொத்தம் சரி மொத்தம் 50 வேலை எடுக்கும். அப்ப எல்லாம் எஃப்சி வந்து மொத்தம் கூட 2 பிசி 2 லட்சம் மேல் மொத்தம் எப்படி போகுது எவ்வளோ? 2,80,000. அது 20,000 காசு நன்கூட கிடைக்குது. வேற 12,000 அதான் அதான் இதற்கு எனக்கு கஷ்டமா 25 பேர் இடம் இல்ல இந்த என்னது 6 கடை செய்யலாம். நான் ஒரே ஒரு பார்த்து பார்க்க வேண்டிய 2024 மட்டும் பார்க்கணும். நான் பாரு சனி பார்ப்போம். 2006 கடைசியா பார்த்தேன். இன்னைக்கு இந்த வாரம் 2006 பார்த்துட்டோம், 2007 பார்த்துட்டோம், 2008 கிராப் பார்க்கல, 2009 பார்த்துட்டோம். அதுல 2009 22 ரைட். சரி சரிடா. ஒன்றே ஒன்றா செய்வோம். 2011 2008 பாவம் கிராப் இருக்கு பாவம். 29 செய்வோம். 29 29 பக்கம் 30. 29 பக்கம் 30. 29 பக்கம் 30. வார சைனாவோட இது முடியும். ஃபுல்லா பேனாது பூரா பேப்பரா? ஃபுல்லா பேப்பர். ஐஸ்வர்யம் உங்களுக்கு எக்ஸாம் அப்ப 3ஆவது 15 பார்ட் 1 எக்ஸாம் வச்ச ரீசன் உங்களோட பரீட்சைக்கு நீங்க வடிவா செய்வோம்னுக்கா. உங்களோட மானமட்ட எக்ஸாமுக்கு நோட்ஸ் எல்லாம் எல்கேஎஸ் ஃபுல்லா தந்துருவேன். அவனுக்கு எக்ஸாமுக்கு வடிவா செய்வோம்னுக்கா. வடிவா படி. இந்த பேப்பர் டிஸ்கஷன் கடைசியா நடக்கும். என்னடா இந்த நீங்க வச்ச பேப்பர் டிஸ்கஷன் கடைசியா நடக்கும். உங்களுக்கு கடைசியானக்கு நேரடி கிளாஸுக்கு கையோட போகும். ஓகே. இல்லையா இல்லையா நேராது போறீங்களா? படிக்க மட்டுமே இல்லாது நேடிக்கலாம். நானே நேடிய படுத்தினா நான் 1.5 படுக்கிறேன். விடிய எந்த கிளம்பி 4.5 கொடுங்க. நீட்டா தானே இருக்கு. நான் சொல்றேன் படிக்க சொல்லக்கூடாது. வருத்தம் வேண்டும்னா வாழ்க்கை எவ்வளவு வருத்தம் வேண்டாம். உங்களை விட பெரிய வருத்தம் இருக்கலாம். அதை பார்த்து வருத்தம் வேண்டாம் போகிறேன் முடியாது. எப்போ பார்த்தாலும் போனா உங்களை வாழ்க்கை
உண்மைதானே? ஒண்ணுடா. கவனிங்க 29 10/30 வரையறுக்கப்பட்ட திறங்க உற்பத்தி வணிகத்தின் எம்மண்ட உற்பத்தி மதிப்பீடு செய்யப்பட்ட திறமை பின்வருமாறு அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு E = S வந்து விற்பனை விலை எவ்வளவு இருக்கு 1600 மாறுங்கிறையம் 600 1000 1200 கழிச்சா 400 சி 400 சி 400 சி லாபன புள்ளி எஃப்சி சி எஃப்சி தந்திருக்கு 10 லட்சம் ஒன்று போட்டு 6 சேவல் அதுங்க 400 என்ன 2500 மூன்றாம் லாவண புள்ளி பெறுமதி லாவண புள்ளி அழகாய் லாவண புள்ளியெல்லாம் 2500 வேற 1600 சரிங்களா 2500 1600 4 போட்டு 6 4 போட்டு 6 வேணாம் பாதுகாப்பு இல்லை அழகு பாதுகாப்பு இல்லை அழகு எதிர்பார்த்த விற்பனைகளை 5000 ஆவண புள்ளிகளை 2500 2500 அழகு 2500 அழகு பாதுகாப்பு எல்லை அழகு எதிர்பார்த்த விற்பனை அழகு 5000 சார் 2500
அது 2500 அலகு. அஞ்சாவது லாபம் கேட்கிறான். ஈசி வழிதான். பாதுகாப்பு எல்லை அலைகள். ஒரு அலைக்கான பங்களிப்பாக இருக்கும். ஒரு இலக்கான பங்களிப்போல நான் என்ன மொத்த பங்களிப்படுத்து நிலையாயத்தை கழிக்கும். இதுதான் சரி. மொத்த பங்களிப்படுத்து நிலையாக கழிச்சாலும் சரி. என்ன விட 10 லட்சம். லாபம் சமன் 2500 அலகு தர 400. ஆறாவது கிராபகரம். லாபம் ரெண்டு புள்ளி இதுல இடியாம் இருக்கும், பெருமதியும் இருக்கா. பெருமைனா வருமானம் பேர். வருமானம் கிரியா பெருமாள். இது விற்பனையாளர். கிடையாது ஜமாந்திரமா இருந்தால் அது எஃப்சி. இடையதுக்கு இருந்தால் அது டிசி. பூஜ்ஜியத்துக்கு இருந்தால் டிஆ. டிஆர்எஸ். மினிஸ்ட்ரி எக்கனைஸ் பேப்பர் ஃபுல்லா போட்டிருக்கேன். விடையும் போட்டிருக்கேன். சரியான மிஸ்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஸ்கீம் போட்டிருக்கேன். இதுல இருந்துக்குன்னா டிஆ. இதுல இருந்துக்குன்னா டிசி. இந்த இடம் பிரேக்கிங் பாயிண்ட். இதான் 2500 அளவு. அதுல பெருமை எவ்வளவு? 40 லட்சம். 40 லட்சம். இது எஃப்சி. எஃப்சி எவ்வளவு? 10 லட்சம். இது 10 லட்சம். இது 40 லட்சம். இதற்கு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்தால 5000. 5000 இப்ப 1000 ரூபாய் பிரிஞ்சிடும். 5000 மேல 1600. 5000 தலை 1600. எட்டு போட அவசியம். விஷயம். இது பாதுகாப்பு இல்லை. இது பாதுகாப்பு இல்லை. பெருமாள் மேல போப்போ என்ன லாபம். இதுல வேற என்ன மேல போப்போ லாபம். இதுல வேற நட்டம். இதுனா 2024 பாஸ் பார்த்து 11 பாஸ் செய்கிறோம். 8 பாஸ் செய்யணும். இப்ப நான் கூட செய்த அளவுக்கு பேப்பர் உதவி செய்ய மாட்டேன். நான் 2006 ஆரம்பிச்ச ஆண்டுல இருந்து முள்ள செய்யறேன். பிள்ளைகள் எதிர்பார்க்க ஒரு 4-5 காரணம் சிம்பிளா முடிக்கிறேன். இதுல கூட பயிற்சி செய்தோம்னா அங்க பரிச்சை பயம் இல்லாம போயிடும். நாங்க சுத்தி வளைச்சு எல்லா பேப்பரும் செய்யறோம். சியாசி, கொழும்பு, சீட் பேப்பர், கோழிக்கோழி பேப்பர் எல்லாம் சுத்தி வளைச்சு செய்யறோம். ஏன்னா பிள்ளைக்கு இதான் வந்து என்ன பிரியோசனமா இருக்கும். நாளைக்கு பழமையான டைம் எடுப்பான். நான் நீ படுத்து தானே அடுத்ததுங்க அங்க செவ்வாய்க்கிழமை அதை நீ படுத்து. சரியானே நாளைக்கு இது போகுது.
பண்ணி ஏதாவது போறோம் நாளை முடிச்சோம்னா அங்கால புது பாஸ்வேர்டு சேர்த்துறோம்னா